ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குருவாழ்க குருவே துணை. இந்த பதிவுல உதவின்னு கேட்டவங்களுக்கு உயிரையே கொடுத்து காப்பாற்றக்கூடிய அளவுக்கு குணம் கொண்ட சிம்மராசி நேயர்களுடைய இந்த 2024ஆம் ஆண்டுல முதல் மாதமான ஜனவரி மாதத்தினுடைய ராசி பலனை இந்த பதிவுல விரிவா பார்க்கலாங்க. நேயர்களுடைய உங்களுடைய ராசிக்கு வருட கிரகங்கள் என்று கூறக்கூடிய கேது பகவான் 2ஆம் இடத்திலும், சனி பகவான் உங்களுக்கு கண்டக சனியாக, அதாவது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திலும், ராகு பகவான் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலும், குரு பகவான் உங்களுக்கு பாக்கியஸ்தானத்திலும் அமைந்திருக்கிறாருங்க. மேலும் உங்களுக்கு சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 14ஆம் தேதி வரை 5ஆம் இடமான விருச்சகத்தில் இருக்கிறாரு. பின்பு அவர் உங்களுக்கு 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மகரத்திற்கு இடப்பெயர்ச்சியாக உள்ளாருங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் புத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்திலேயே அமர்ந்திருக்கிறாரு. புதன் பகவான் உங்களுக்கு இந்த மாதம் 7ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம், அதாவது சுகஸ்தானம் என்னும் விருச்சகத்திலையும், பின்பு உங்களுக்கு 8ஆம் தேதியிலிருந்து இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்னும் 5ஆம் இடமான தனுசுவிற்கு இடம்பெயர்ச்சியாக இருக்கிறாருங்க. மேலும் உங்களுக்கு சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு சுகஸ்தானமான 4ஆம் இடத்துல, அதாவது விருச்சகத்திலையும், பின்பு இந்த மாதம் முழுவதும் அவர் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்னும் 5ஆம் இடமான தனுசுல இந்த மாதம் முழுவதும் அமர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறாருங்க. இதன் மூலமா உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்க போது, இந்த பலன் உங்களுக்கு இந்த மாதம் சுபமாக அமைவதற்கு நீங்க எந்த தெய்வங்களை வழிபட்டா சிறப்பா இருக்கும் அப்படின்றத இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது, கண்டிப்பா இந்த மாதத்துல நீங்க உறவினர்களோடையும் நண்பர்களோடையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பழக வேண்டிய நிலையில நீங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லணும். அதாவது உறவினர்களை பார்ப்பதற்கான அதிக வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாகக்கூடியதாக இருக்குது. ஆனா அதே நேரத்துல அவர்களோடு ஒரு சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பா இருக்குதுங்க. சோ இந்த விஷயத்துல நீங்க இந்த மாதம் கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குதுங்க. மேலும் உங்களுக்கு மனதில் குழப்பங்கள் வருவதற்காக இருக்கும், கொஞ்சம் உடல் உபாதைகள் வருவதாக இருக்கும். இது வரைக்கும் உடம்புல பிரச்சனை இல்லைனாலும் இந்த மாதத்துல நிறைய பிரச்சனைகள் தோன்றக்கூடியதாக இருக்குங்க. கண்டிப்பா உங்களுடைய பொருட்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் இந்த டைம்ல ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணுங்க. ஏன்னா உங்களுடைய காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் தொலைஞ்சு போவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு, திருடு போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதெல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்க வேண்டியதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொதுவா நீங்க வெளியே போகும் பொழுது பெண்களா இருந்தீங்கன்னா ஜுவல்லரிலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரிஸை யூஸ் பண்ணுங்க. நீங்க கோல்டு ஜுவல்லரி யூஸ் பண்ணாம இருக்கிறதுன்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி உங்களுடைய காஸ்ட்லியான வெஹிக்கல்ஸோ வேற எந்த திங்ஸோ, போனோ, அந்த மாதிரியான லேப்டாப்ஸ், அந்த மாதிரியான காஸ்ட்லியான திங்ஸ் எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க. தொலைஞ்ச பிறகு வருத்தப்படுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ அதனால இந்த மாசத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா அவற்றை பயன்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியமானதா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்குள்ள மனதில் இருக்கிற குழப்பத்தினால நீங்க டிராவலிங் பண்ணும்போது எதையோ யோசிச்சுக்கிட்டே டிரைவிங் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு அதனால விபத்துக்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறதுனால அந்த விஷயத்துல இருந்து நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேஷன் பண்ணி உங்க டிரைவிங் பண்றதுன்றது இந்த மாசத்துல கொஞ்சம் சிறப்பா இருக்கக்கூடியதாக இருக்குங்க. 15ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா உங்களுடைய பொருள் வரவுன்றது கொஞ்சம் சீராக இருக்கக்கூடியதாக இருக்குது. 15 தேதி வரைக்கும் கொஞ்சம் உங்களுடைய பொருள் வரவுல நிலையற்ற தன்மை அதிகமாக இருக்க வேண்டியதாக இருக்குது. 16ஆம் தேதி 17ஆம் தேதி நீங்க மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா அந்த தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டமமாக இருக்கிறதுனால நீங்க உங்களுடைய தின பணிகளை அந்த நாட்கள்ல செய்து கொள்ளலாங்க. எதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியமான புதிய முயற்சிகள் செய்யாமல் இருப்பது என்பது சிறப்பாக இருக்குங்க. மேலும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதத்துல நீங்க எந்த கடவுளை வேணா வணங்குங்க, அது தப்பு கிடையாது. ஆனா இந்த மாதத்தை முழுவதும் நீங்க, அதாவது கடவுள் மேல பாரத்தை போட்டு தினம்தோறும் நீங்க உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்க வணங்குங்க. இவங்கள தான் வணங்கணும்ன்றது கிடையாது. இந்த மாதத்துல உங்களுக்கு குல தெய்வத்தையோ இல்ல உங்களுக்கு இஷ்ட தெய்வங்களையோ நீங்க வணங்கிட்டு ஒவ்வொரு நாளையும் தொடங்கினீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. அதாவது உங்களுடைய பொருள் வரவு, பண வரவு அப்படின்றது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதத்துல 14ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா அதுல ஒரு சிறப்பான முன்னேற்றங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க. நீங்க தொழிலதிபர்களாகவோ இல்ல ஆண்களாகவோ பெண்களாகவோ மாணவர்களாகவோ, மேலும் நீங்க வேற எந்த கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும், அதாவது அரசியல்வாதிகளாகவோ விவசாயிகளாகவோ யார் இருந்தாலும் இந்த மாதம் 15ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கான சுப முயற்சிகளை நீங்க தொடங்குனீங்க, உங்களுக்கான நல்ல விஷயங்களை நீங்க செய்யணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுக்கு அது சுபமாக அமைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதாக இருக்குதுங்க. இந்த மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய வழிபாடு என்பது உங்களுடைய குலதெய்வ வழிபாடு மற்றும் உங்களுடைய இஷ்ட தெய்வ வழிபாடே உங்களுக்கு இந்த மாதத்துல பெரிதாக பலன் கொடுக்க கூடியதாக கண்டிப்பாக உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குதுங்க. நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி நேயர்களே.